أشهد أن محمدًا رسول الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله مولانا العظيم. அன்பிற்கும் அல்லாஹ்வின் அருளுக்கும் உரியவர்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்று அறிவியல் உலகம் மனித வாழ்க்கையை பல்வேறு விதமான கோணங்களில் மிக எளிதாக ஆக்கியிருக்கிறது. இரவின் இருளை பகலின் வெளிச்சமாக மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகள், காலங்காலமாக மனிதன் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அவனுடைய வாழ்நாளையே அதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் பெரும் பெரும் கட்டடங்கள், மலை தகர்ப்புகள், கடலில் பாலங்கள், மனிதன் வாழும் பகுதிகளில் சுரங்கங்கள், இவை அத்தனையும் வசமாகி இருப்பது அறிவியலுடைய அளப்பரிய ஆற்றலும் கண்டுபிடிப்புகளும் நமக்கு கிடைத்த காரணத்தினால்தான். இதே ரீதியில் பார்த்தால், ஒரு காலத்தில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தினுடைய செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி மிக பெரிய அளவிலே சிரமம் எடுக்க வேண்டியிருந்தது. ஒரு சம்பவம் ஒரு இடத்தில் நடந்துவிட்டால் அந்த செய்தியை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் யாராவது ஒரு ஆளை அனுப்ப வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு தபாலில் அதை கொடுத்து விட வேண்டும். அது செல்வதற்கு நாட்கள் பிடிக்கும். அந்த தபாலும் எந்த வாகனம் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறதோ அந்த வாகனம் எத்தனை நாட்கள் பிடிக்கிறதோ அத்தனை நாட்களுக்கு பிறகுதான் அந்த செய்தி வேறொருவருக்கு போய் கிடைக்கும். இப்படியெல்லாம் இருந்த நிலைமை இன்று மாறிவிட்டது. அண்டை நாட்டு அரசர்களுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அழைப்பை எடுத்து சொல்ல போகும் பொழுது பல்வேறு கைகள் மாறி ஒவ்வொரு அரசருக்கும் அவர்களுடைய அழைப்பு கிடைத்தது, கடிதம் கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவையில் அவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட சில பகுதிகளில் குஃப்ர் நடக்கும் பொழுது அதை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி ஹுதுஹுது பறவை மிக நீண்ட நேரம் வருவதற்கு தாமதமானது என்று திருமறை குர்ஆன் நமக்கு செய்தி சொல்கிறது. அதையெல்லாம் மாற்று முகமாக 1764 அதற்கு பிறகு
இந்திய துணைக்கண்டத்தில் தபால் சேவை ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டு மனிதனுடைய தொடர்பு எளிதாக்கப்பட்டது. இன்றைக்கு அதுவெல்லாம் காலம் கடந்து காலாவதியாகி போய்விட்டது. போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு நமக்கு வளரும் சந்ததிகளில் யாரிடத்திலாவது சொன்னால் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆபீஸ் இருக்கிறதே தெரியாது. அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? அது எங்க இருக்கு? நம்மிலேயே நிறைய பேருக்கு தபால் அலுவலகம் எங்கே இருக்கின்றதுன்னு டக்குன்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யோசிச்சு அந்த இடத்தை சொல்ல வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை எது மாற்றியது என்று சொன்னால் செல்போன் தான். செல்போன் உறவிற்கு பிறகு தகவல் தொடர்பு மிகவும் எளிதாகிவிட்டது. நேரடியாக பேசக்கூடிய விஷயங்களை தொலைதூரங்களில் இருந்து மிக அற்புதமாக நேரடியாகவே பேசிக்கொள்ள முடிகிறது. உடனடியாக செய்திகளை பரிமாறிக்கொள்ள முடிகிறது. வியாபாரங்கள் செய்ய முடிகிறது. ஒப்பந்தங்கள் செய்ய முடிகிறது. அதுவும் நிமிட நேரத்தில் துரிதமாக செயல்பட முடிகிறது. இந்த நம்பர் அடிச்ச உடனே அங்க எடுக்கலாம். இன்னும் வீடியோ கான்பரன்சிங் உள்ள வசதிகள் அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த செல்கள் 3G மூன்றாம் தலைமுறையினருடைய வசதிகள் பெற்ற செல்போன்களிலே பார்த்து கொண்டே உரையாடலாம். நாம பொதுவாக என்ன செய்வோம்? புரசேவாக்கத்துக்கு வாரோம்னு சொல்லிட்டு லேட் ஆயிட்டுது அப்படின்னா இந்த புரசேவத்துல தான் நிக்கிறான், பக்கத்து தெருவில் நிக்கிறான், அங்கிருந்து இங்க வரணும், கொஞ்சம் டிராபிக்கா இருக்குது, நம்ம மயிலாப்பூர்ல இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப உடனே என்ன சொல்லலாம்? எங்க அந்த புரசேவாக்கத்தை கொஞ்சம் அந்த கடையெல்லாம் கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி வீடியோ கான்பரன்சிங்ல போட்டு விட்டோம்னா என்ன செய்யாது? அது வராது. அது மயிலாப்பூரை காட்டும். அதுல பொய் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அறிவியல் வானளாவ வளர்ந்து விட்ட ஒரு காலம். ஆக எல்லா கண்டுபிடிப்புகளும் இதோ ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்குகளாகட்டும், உங்களுக்கு இதமாக குளிரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குளிர்சாதனங்களாகட்டும், என்னுடைய ஒலியை 3 மாடிகளுக்கு மேல் 10 நபர் ஒழுங்காக கேட்க முடியாத ஒலி பல்லாயிரக்கணக்கான பேர் கேட்கக்கூடிய அளவிற்கு பெருக்கி காட்டுகின்ற ஒலிபெருக்கிகளாகட்டும், மனிதன் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் இது அல்லாஹ்வினுடைய பெரும் அருட்கொடை. அதை அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகின்றான், அல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், நீங்கள் செய்யக்கூடியவற்றையும் அவன் தான் படைத்தான். நம்மை மட்டும் அல்லாஹ் படைக்கவில்லை, நம்முடைய செயல்களையும் அதற்கான கற்பனைகளையும் அதற்காக வேண்டி உள்ள உருவாக்கங்களையும் ஆற்றலையும் செய்யும் தகுதியையும் அந்த ரப்புல் ஆலமீனே நமக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். அவன் அறியாதவற்றை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த இறைவன் அவன். எப்படி செய்ய வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே பொதுவாக எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும், எந்த ஒரு பயன்பாடாக இருந்தாலும் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்த அந்த அருளை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு கிடைத்த அந்த நன்கொடைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலயின் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நான் உங்களுக்கு வழங்கி இருக்கும் அருட்கொடைகளுக்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன், அதற்கு மாறு செய்தால் என்னுடைய வேதனை கடினமாக இருக்கும். அதாவது அந்த அருட்கொடை உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டுவிடும். நான் முன்னால் முதலில் ஓதிய ஆயத்திலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றார். லரபல்லாஹு மஸலன் கரியத்தன். அல்லாஹ் ஒரு அற்புதமான ஊர் ஒன்றை உதாரணத்திற்கு எடுத்து சொல்லுகின்றான். அந்த ஊர் எப்படிப்பட்டது? கானத்தன் ஆமினத்தன் முத்மைன்னத்தன். பாதுகாப்பு நிறைந்த, அமைதியான, எல்லா விதத்திலும் நிம்மதி பெற்ற ஊராக நாம் அதை வைத்திருந்தோம். யத்தீஹா ரிஸ்குஹா ரகதா மின் குல்லி மக்கான். எல்லா இடங்களிலிருந்தும் தாராளமாக அதனுடைய உணவும் ஜீவனமும் வந்து கொண்டே இருந்தன. ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள்.
அவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன எல்லா இடங்கள்லயும் ஒரே ஜன நடமாட்டமா இருக்குது, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு எங்க பார்த்தாலும் தோட்டம் துறவுகளாகவும் வயல்வெளிகளாகவும் இருக்குது, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆளே இல்லாத மாதிரி நாங்கள் பயணம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட தொலை தூரங்களை தான். அல்லாஹ் அதனுடைய செல்வ வளங்களை உடனடியாக நிர்மூலமாக்கி விட்டார். فَأَذَاقَهَا اللَّهُ لِبَاسَ الْجُوعِ وَالْخَوْفِ بِمَا كَانُوا يَصْنَعُونَ. அவர்கள் செய்த தீவினைகளின் காரணமாக, நன்றி மறந்த செயல்களின் காரணமாக பசியை கொடுத்தான், பயத்தை கொடுத்தான், அங்கிருந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா குலைத்து விட்டான். எனவே ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நியமத்தை நமக்கு கொடுக்கின்றானோ அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்த வேண்டும் என்றால், யா அல்லாஹ் ஒரு சாம்சங் செல்போன் கொடுத்திருக்கிற, அதனால உனக்கு இன்னைக்கு 2 ரக்காத்து தொழுறேன், அதெல்லாம் ஒரு சாம்சங் நோட் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது, அதனால நான் உனக்கு 2 நாள் நோன்பு வைக்கிறேன். இது வேறு, இது அல்ல. இதனுடைய நன்றி செலுத்துவது என்பது இதுவல்ல. இது ஒரு வகை, இது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது, அவ்வளவுதான். அதோட நிற்பது என்பது அல்லாஹ்வினுடைய நன்றி செலுத்துதல். அவன் எதிர்பார்ப்பது இதை அல்ல. எந்த அருள் நமக்கு கிடைத்ததோ அதை மார்க்க நெறிப்படி நாம் முறைப்படுத்த வேண்டும். இதுதான் அதுக்கு நன்றி செலுத்துவது. இந்த மைக் இருக்குது, இது அல்லாஹ்வினுடைய அருள். இங்க இருந்துகிட்டு நான் ஒரு பாட்டு பாடினேன், அது முடியாது, அது வேற விஷயம். அப்படி ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா இது அருளுக்கு மாற்றமான. ஒளி விளக்குகளை கொண்டும் இதோ இருக்கின்ற இந்த கேமரா, இதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டான்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா அது தவறானது, அல்லாஹ்வினுடைய அருளுக்கு மாற்றமானது. நமக்கு பணம் வந்தது என்பதற்காக வேண்டி சூதாட்ட விடுதிகளுக்கு செல்வது அல்லாஹ்வினுடைய நன்கொடைகளுக்கு மாறு செய்வது. அல்லாஹ்வினுடைய நன்கொடைகளுக்கு எப்படி நல்ல விதமாக அவனுக்கு நன்றி செலுத்துவது, நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை ரப்பினுடைய வழியில் செலவழிப்பது, அவனுக்கு பொருத்தமான முறையில் செய்வது. ரப்பினுடைய வழியில செலவழிக்கிறதுனால அஜத்து ஏதோ ஒரு பெரிய இந்த பள்ளிக்கு டொனேஷன் கேட்கிறாருன்னு நினைச்சுக்கிறாதீங்க. நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும். ஏதோ ஒரு பெரிய பீடிகை போட்டுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இல்ல, நம்முடைய பணம் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் அதை நம்முடைய பெண்டு பிள்ளைகளுக்காக வேண்டி, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக முறைப்படியான ஜக்காத், தேவையான இடங்களில் உதவிகளை செய்வது, இதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. இப்படிப்பட்ட செலவினங்களில் செய்வது. இப்போது செல்போன், இது ஒரு புதிய வரவுதான். ஆனால் இதற்கான விதிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வகுத்தளித்து விட்டார். அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை, அவ்வளவுதான். எல்லா புதிய வரவுகளுக்கும் ஷரியத் தீர்வு சொல்லுகிறது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம்மிடத்தில் எடுத்து சொல்கிறது. ஒரு வண்டி ஓட்டணுமா, அது எப்படி ஓட்டணும்? வண்டியில ஏறி பயணம் பண்ணணுமா, எப்படி பண்ணணும்? விமானத்தில் பயணம் பண்ணணுமா, எப்படி பண்ணணும்? கப்பலில் பிரயாணம் செய்ய வேண்டுமா, எப்படி செய்ய வேண்டும்? நடந்து போக வேண்டுமா, எப்படி போகணும்? எல்லாவற்றையுமே தீன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த மார்க்கம் அத்தனையும் உள்ளடக்கிய வகையில் நம்மிடத்திலே பேசுகின்றது. அப்படி இந்த செல்போனை எப்படி அல்லாஹ்விற்கு உகந்த வழியில், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய வழியில் நாம் அதை பயன்படுத்துவது. முதலாவது சட்ட நெறிகள் இவை. ஒரு போன் வருது, அந்த போன் வந்த உடனே ஹலோ, இஸ்லாமிய நெறிமுறைகளின்படி நானும் சொல்றேன், தவறு, ஹலோன்னு சொல்லக்கூடாது. ஹலோங்கிறது ஒருவர் அதை சொல்வதற்காக வேண்டி கண்டுபிடிச்சது, ரைட், ஓகே, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு முஸ்லிம் எடுத்த எடுப்பிலேயே அந்த ஹலோ சொல்லக்கூடாது. இன்னும் சில பேர் வணக்கம்னு வேற சொல்றாங்க. அதை எடுத்துட்டு என்னவா எதிர்முனையில் உள்ளவர் அவர் முஸ்லிம் அல்லாதவர் என்பதால் நான் இந்த முகமனை தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவசியம் உனக்கு? அப்படி என்ன அவசியம்? சொல்லுங்க, வாழ்த்துக்கள், முடிஞ்சு. வணக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய வார்த்தை, அப்தியத்தினுடைய வார்த்தை, அடிமைத்தனத்தினுடைய வார்த்தை. உன்னை வணங்குகிறேன், உனக்கு இபாதத்து செய்றேன்னு அர்த்தம் அதுக்கு. அதை சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா சுன்னத்தான முறை என்ன? போனை எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்,
அப்படி நம்ம பழக்கப்பட்டிருக்கோம்னா இல்லை. ஹலோ, ஓகே, அப்படிதான் எடுத்து இப்படி பேசிட்டு வர. அதுக்கப்புறம் ஓகே, அஸ்ஸலாமு கப்லல் கலாம். சலாம் என்பது பேச்சுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அது எதுலையா இருந்தாலும் சரிதான், வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தாலும் சரி, போன் பேசுறதா இருந்தாலும் சரி, ஒருவரிடத்தில் சந்திக்கும் போதாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலுமே அப்படிதான். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோம் அல்லது போன் பண்ணணும், அவர் அதை எடுக்கல, போனை எடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் பேசுங்கன்னு அர்த்தம். பிறகு பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயின் கீல லக்கும் உர்ஜிஉ ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்கா லக்கும். நீங்கள் அனுமதி கேட்கின்றீர்கள், அங்கிருந்து பதில் வருகிறது, திரும்பி போய் விடுங்கள் என்று. இல்ல எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, இர்ஜிஉ, விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்வை தரும். 3 தடவை நாம் அவரிடத்திலே செல்போன் அடிக்கலாம், அதுக்கு மேலே அவர் எடுக்கல அப்படின்னா முழுமையாக அதை விட்டு விட வேண்டும். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாதா அப்துல்லாஹ் இப்னு கைஸ். ஃபலம் யஅதன் லஹு, அவருக்கு அனுமதி கொடுக்கல. ஃபகால, அப்ப திரும்பி சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாதா அபூ மூஸா, நான் அபூ மூஸா வந்திருக்கின்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும். வரல. 3வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறக்கவில்லை. இன்சரஃப, திரும்பி போயிட்டார். அவர் அந்த பக்கம் போன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ருத்து அலைய ருத்து அலைய, அவர் கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க. அவர் போறாரு, போயிட்டாரு, கூட்டிட்டு வாங்க. அவர் வந்த உடனே கேட்டாங்க, யா அபா மூஸா மாரத்தக்க, ஏன் திரும்பி போயிட்டீங்க? குன்னா ஃபீ ஷுக்லின், உள்ள ஒரு சின்ன வேலையில இருந்தேன், உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஏன் போயிட்டீங்க? அப்ப அவர் உடனே சொன்னார், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திதான் ஸலாத், அனுமதி என்பது 3 தடவை தான் கேட்கப்பட வேண்டும். ஃபைதா உதின லக்க, உனக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் உள்ளே செல், வயில்லா ஃபர்ஜி, இல்லை என்றால் திரும்பி விடு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே விடல. நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க? இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்களா, என்ன ஆதாரம்? இந்த ஆதாரம் கொண்டுட்டு வரேன்னு அவர் நேர அன்சாரிகள் இருந்த இடத்திற்கு போனாரு. இந்த ஹதீஸை நீங்க யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டிருக்கிறீங்களா? அங்க இருந்த ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன சஹாபி, அவர் எந்திரிச்சாரு, நான் கேட்டிருக்கிறேன், வாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து சொல்லுங்க. நேரா வந்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நான் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறேன். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹஃபிய அலைய அஹஃபிய ஹாதா அலைய மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளில் இது எனக்கு தெரியாமல் இருந்து விட்டதே. பெரிய கைசேதம். அல்ஹானி அஸ்ஸஃபு பில் அஸ்வாக், கடை தெருக்களிலே வியாபாரம் செய்வது என்ன இது, என்னுடைய கவனத்திலிருந்து இதை சிதறடித்து விட்டது அப்படின்னு கேட்டுட்டு, அதற்கு பிறகு சட்டமே என்ன, தீனுடைய சட்டம் என்ன, 3 தடவை அனுமதி கேட்க வேண்டும், இல்லை என்றால் அதை விட்டு விட வேண்டும். வீட்டுக்குள்ள போனாலும் சரிதான், போன் அடிச்சாலும் சரிதான். சில பேர் போன் போட்டா எடுக்காம இருக்கிறது கடங்காரன், அதுக்கு வேற மசாலா, அது பின்னால வரும், அது வரைக்கும் பொறுத்துறீங்க. ஏன்னா உடனே உங்களுக்கு சந்தேகம் இல்லை, என்ன அஜித் இப்படி சொல்றீங்க, தாராளமா இருந்துருவான் நம்ம ஆளு. அதுக்கு என்ன செய்யணும்னா சத்தம் காட்டாம அடிக்கணும், வேற செல்போன்ல இருந்து அடிக்கணும். ஆமா, ஒரு தடவை கடை கொடுத்துட்டு அது திருப்பி கொடுக்கல. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் பாக்குறாரு, நான் வாரேன்னு சொல்லிட்டு போவாரு, வீட்டுல ஆள் இருக்க மாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் போயிட்டாரு, போனா இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அபூ தர்தா, உன்னை பார்த்துட்டு வெளியே வாங்க அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, அந்த சஹாபிக்கு அப்படியே மிரண்டு போய் கை கால்லாம் தடதொடன்னு ஆடி வெளியே வந்தாரு. என்ன இன்னைக்கு ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, புடிச்சிட்டல. அப்ப அவர் சொன்னாரு, உண்மையிலே என்னிடத்துல காசு இல்லை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க தாரேன் அப்படின்னு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார். அழுதுட்டு சொன்னாங்க, யாரிடத்திலே வசதி இல்லையோ அவரை நெருக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அதைவிட மேலாக அவரை மன்னித்தால் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் இடம் கொடுப்பதாக எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். நான் தெரியாம உங்கள்ட்ட கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. இது சஹாபாக்களுடைய சிலம்.
அதனால கடன்காரங்களாம் இப்படி நினைச்சுக்க கூடாது. கடன்காரனுக்கு வேற சட்டம், இது கடன் கொடுத்தவருக்குள்ள சட்டம். கடன் கொடுத்தவருக்கு வேற சட்டம், கடன் வாங்கினவருக்கு வேற சட்டம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா நினைக்க கூடாது. பிச்சை எடுப்பவர்களை பார்த்து இஸ்லாம் சொல்லும், தீன் சொல்லும், ஷரியத்து சொல்லும், நீ எடுக்காதே. நாளை மறுமையில் முகத்தில் கரி இல்லாமல் வெறும் எலும்பு கூட்டோடு அல்லாஹ்வின் முன்னிலையில் வருவாய். யார் என்று கேட்கப்படும், என் மக்களிடத்தில் யாசகம் கேட்டு தெரிந்தார் என்று சொல்லப்படும். ஆனால் யாசகம் கொடுப்பவர்களை பார்த்து, தர்மம் செய்பவர்களை பார்த்து சொல்லுகிறது, அவர் குதிரையில் வந்து BMW வந்து காசு கேட்டா கூட கொடுத்துருங்க. ஏன்டா BMW வச்சிருக்கிற, நீ பிச்சை கேட்கறியா அப்படின்னு கேட்க கூடாது, அவருக்கு காசு கொடுத்துடணும். அடுத்து சட்டம் தாரீஃபுல் முத்தஸில் பினஃப்ஸி. போன போட்டாச்சு. ஹலோ, தெரியுதா? எல்லாம் மறந்துருப்பீங்களே. நம்பரையும் சேவ் பண்றது இல்ல. அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியல. நம்மளெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? இது மாபெரும் தவறு, மாபெரும் தவறு. அவர் ஒரு சமயம் உங்க நம்பரை பார்க்காம இருந்திருக்கலாம், அவர் செட்டில் அதுக்கு மேல சேவ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், அல்லது உண்மையிலேயே அவர் வேற ஏதாவது ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். பிறரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய இந்த செயலை செய்யக்கூடாது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தை கொஞ்சம் கடன் கொடுத்துட்டாங்க, கடன் வாங்கியிருந்தாங்க. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, வந்து கதவு தட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபகால மன் ذا, யார் பாதே அப்படின்னாங்க. ஃபகுல்து, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், انا, நான் சொன்னேன், நான் தான் வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துருச்சு. انا கன்னஹு கரியா, என்ன நான் என்னது யாரு அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சினம் கொண்டவர்களாக இதை சொன்னார்கள், கோபப்பட்டு சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. எனவே அப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ள கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடாது. இது தவறு, ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் தவறு, விளையாடுனாலும் தவறு தான். இல்ல எங்களுக்குள்ள ரொம்ப டீப், அந்த அளவு நேரம் அவருடைய மனம் சஞ்சலப்பட்டு, அவருடைய மனதில் அந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு வலியை ஏற்படுத்தும், பின்னால் அது நோய்களுக்கு காரணமாகும். அந்த அளவிற்கு வலியை கூட நாம் அவருக்கு கொடுத்து விடக்கூடாது. அடுத்து, எதிர்முனையில் இருப்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிர்முனையில் இருப்பவரிடம் எப்படி நடந்து கொள்ளும்? போன் போட்டோம், அவரு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்ன அப்படியா, சரி, அப்ப நான் கொஞ்சம் கழிச்சு பேசவா, வச்சிடணும். ஏன்னா அவரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இல்ல, தாசாவா இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பேசலாம். அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் கொஞ்சம் சங்கடப்படுறாரு, நம்ம ரொம்ப பேசுறது அவரு விரும்பல. உதாரணமா பள்ளியாசல்ல இருக்கலாம், அது எங்கேயாவது கபிரிஸ்தான்ல இருக்கலாம், இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அந்த நேரத்தில் போட்டு பிளேட போட்டு தள்ளுறது, அவனே நொந்துகிட்டு இருப்பான், காய்ச்சல் அடிக்கும், உடம்புலாம் குளிர்ந்துகிட்டு இருக்கும். வீட்டுல யாராவது விருந்தாளிங்க வந்திருப்பாங்க, பக்கத்துல ஒருத்தர் முக்கியமான பேச்சுக்கு உட்கார்ந்து இருப்பாரு. அந்த நேரத்துல அதான் அந்த சட்டை ஒண்ணு போட்டிருந்தீங்களா, எங்க எடுத்தீங்க, அத ரொம்ப முக்கியம், அத கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படியா, 900 ரூபாய் ஆயிடுச்சு, பக்கத்துல ஒரு இது போட்டிருக்கானே, சேல் ஒண்ணு போட்டிருக்கானே, அதுல போய் நம்ம எடுக்கலாமே, சரி அது என்ன கலர், இதெல்லாம் இதுல போன்ல பேசுறது, அதெல்லாம் ஒரு சட்டையை வாங்குறது அவ்வளவு முக்கியமானதா? அவரை நேர்ல சந்திக்கும் போது கூட கேட்டுக்கலாம். ஆனா பக்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், சில நேரத்துல அந்த மாதிரி உள்ள ஆட்களுடைய பேச்சு முறிக்கவும் முடியாது, அவர் அப்படியே நெளிவார் புழு மாதிரி. என்னடா அந்த மனுஷன் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவர்கிட்ட இருந்து பதில் வரலன்னா கூட வர வச்சிருது. சொல்லுங்களாங்க, நான் எத்தனை தடவை கேட்கிறேன். அவர் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாருன்னு தெரிஞ்சுதா, அந்த சூழல் இருக்கும் பொழுது சீக்கிரமாவே சரிங்க, சரி அப்ப நான் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுவா, இல்லைன்னா நீங்களே பேசுறீங்களா, ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிச்சிடும். அடுத்து, பள்ளிவாசல்ல செல்போன் பேசுறேன், பள்ளிவாசலுக்கு வந்துட்டா சைலண்ட் மோட்ல வச்சிடணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணு. தொழுகையாளிகளினுடைய கவனத்தை சிதறடிக்க கூடாது. ஆனா கன்றாவி இருக்கிற சினிமா பாட்டை பூரா வச்சிருக்கேன், எல்லா சினிமா பாட்டையும் வச்சிருக்கேன். அது என்ன பாட்டு, மெலோடி சாங் வச்சிருக்கிறான், குத்துப்பாட்டும் வச்சிருக்கிறான்,
காதல் பாட்டும் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் இதை வச்சுக்கிட்டு ஏன் பள்ளியாசலுக்கு வரீங்க? அதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அங்க மல்லா மல்லான்னு பாடுது, எப்படி இருக்கும்? அதுவும் அத்தகையத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரம் நிசப்தமா இருக்கும். அந்த நேரத்துல சூப்பரா சாங் அடிக்கும். எவ்வளவு தொழுகையாளிகள் இருக்காங்களோ அவ்வளவு பேருடைய தொழுகையும் நாசம். அப்ப என்ன செய்யறது அஜித்து? நீங்க தொழுகையில ஆஃப் பண்ணாம நின்னுட்டீங்க, அது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயபக்தியா தொழுகிட்டு இருப்பார். அதான் போச்ச, உன் தொழுகையும் போச்சு, எல்லாரும் தொழுகையும் போச்ச. அந்த நேரத்துல இவர் எடுக்க மாட்டாராம், எதுவுமே தெரியாம அப்படியே நின்று லைச்சு அல்லாஹ் முன்னால இருக்கிற மாதிரி என்ன அடிக்குதுன்னு எனக்கு தெரியல, சலாம் கொடுத்துட்டு எடுக்கிறது. உடனே எடுத்து ஆஃப் பண்ணிட்டு உன் தொழுகை வேணாலும் முடிச்சிரு, திரும்பி தக்பீர் கட்டிக்கும். ஏன் எல்லாருடைய தொழுகை நாசமா இல்ல? அந்த மாதிரி நேரங்களில் எளிதாக அதை அணைக்கக்கூடிய விதத்தில் உங்களிடத்தில் செயல்பாடுகள் இருந்தால் அதை செய்து கொள்ளலாம். உதாரணமா இப்படி இருக்குது, டக்குன்னு இப்படியா வச்சுக்கலாம். ஒரு இரண்டே செயல் தான், மூணாவது செயல் போகும்போது ஹராம் ஆயிடும். இரண்டே செயல், இப்படி எடுக்கிறோம், அப்படி பண்றோம், இப்படி வச்சிடலாம், முடிஞ்சு. செய்யலாம் தாராளமாக. இந்த கூடுதல் செயல் தொழுகையை முறிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். முறித்தால் திரும்பி நீங்க தக்பீர் கட்டிங்க, பிரச்சனையே இல்ல. செல்போனை எடுத்து ஆஃப் பண்ணிடுங்க தயவு செஞ்சா. அது சில நேரத்துல சுன்னத்து தொழுகையெல்லாம் தொழும் போது கூட அப்படியே தொழுதுட்டு இருப்பார். பர்து தொழுதாதான் கிடைக்காதுன்னு இருக்கலாம், சுன்னத் தொழும் போது இவர் அல்லாஹ்வோட சேர்ற மாதிரி. உனக்கு எதுக்கு இந்த பாட்டு? நீதான் அல்லாஹ்வோட இவ்வளவு ஐக்கியமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு எதுக்கு இந்த பாட்டு? முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் இவ்வாறு பாட்டுக்களை வைப்பதே ஹராம். இது செய்யக்கூடாது, ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல். எத்தனை தடவை அந்த பாட்டுக்களை நீங்கள் கேட்பீர்களோ அத்தனை தடவை ஹராம் செய்ததாக. எந்த பாட்டும் வைக்கிறது ஹராம்ங்க. இது குல்லியான பத்துவா, முழுமையான பத்துவா. இது ரிங்டோனாக பாட்டை வைக்க கூடாது. நீங்க அடிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு இவர் வச்சிருப்பார் ரிங்டோன். அங்க எதிர்முனையில அப்படியே கேட்க, என்னவா எதுக்குள்ள இருக்கிற சந்தோஷமா இருக்கட்டும், ஹராம செஞ்சு சந்தோஷமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அவருக்கு 2-3 பெக்கு வாங்கி கொடுத்தாலும் அவர் சந்தோஷமா இருப்பாரு, அதுக்காண்டி அதை செய்வீங்களா? அவர் இப்போ புதுசா ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட்டிட்டு போனா அவர் சந்தோஷமா இருப்பாரு, அதுக்காண்டி அதை செய்யலாமா? அதெல்லாம் எப்படி ஹராமோ அதே மாதிரிதான் இதுவும் ஹராம். எந்த ஹராம் மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ஒருத்தருக்கு அப்படி அடிச்சது உடனே சப்புல இருந்துகிட்டு அவரை ஏதோ பெரிய குத்தி கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி பாக்குறது மனுஷனாங்க இங்க வந்துட்டு, அதுவும் தப்பு. அவரை அளவுக்கு அதிகமா கண்டிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா அவருடைய உள்ளம் புண்படுவது போன்று நாம் அந்த செயல்களை செய்யவே கூடாது. அடிச்சுதான் அவர் ஆஃப் பண்ணிட்டு போறாரு, அவருடைய கபருக்கு அவர் பதில் சொல்லிட்டு போறாரு. காமா அராபியன், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலில் ஒரு காட்டரபி, ஒரு நாட்டுப்புறத்து ஒருவர், அவர் எந்திரிச்சு என்ன செஞ்சாரு, பள்ளிவாசல் இருக்குது அந்த பக்கம் மூலையில நின்று மஸ்ஜித், மஸ்ஜிதிலேயே ஒண்ணு கடிச்சிட்டார். அவருக்கு தெரியாது நாட்டுப்புறத்துல இருந்து வந்திருக்கிறார். மஸ்ஜிது மணலாகத்தான் இருக்கும், மேல ஒரு சின்ன கூரை இருக்கும். இந்த மாதிரிலாம் ஏசியா போட்டு கொடுத்திருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, ஒண்ணும் கிடையாது. அதனால அவருக்கு தெரியாது இந்த மாதிரி புதிதா இஸ்லாம் புதிது. அவர் இஸ்லாத்தை அப்பதான் பாக்குறாரு. இப்ப தனாவுலஹுன் நாஸ், உடனே மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போடுறாங்க எல்லாரும். ஃபகால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹு விடுங்க விடுங்க, வஹரிகு அலா பௌலிஹி சிஜ்லம் மினல் மா. அதுக்கு மேல அவர் நல்லா பெஞ்சு முடிக்கட்டும், அதுக்கு பிறகு அதுல தண்ணியை ஊத்தி விட்டுருங்க, கழுவிடுங்க. ஃபைன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன வலம் துபஅது முஅஸ்ஸிரீன், நீங்கள் கடின குணம் கொண்டவர்களாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்படவில்லை, எளிமையானவர்களாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு கடினமான விஷயங்களை போதிக்காதீர்கள், அவங்களிடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிறாதீங்க, திடுதுப்புன்னு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதே மாதிரி மஸ்ஜிதுல எப்படி மொபைல் யூஸ் பண்றது, எல்லாரும் தொழுதுட்டு இருப்பாங்க அல்லது கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. ஹலோ அப்படியா, சரி 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 சரி, என்ன பேசுறான்னே தெரியும். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? அப்படியா
என்னடா பேசுறாங்க? இது இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் பைத்தியாரன் ஆகிவிடும். இவன் என்ன செய்யறானே தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது விலாவாரியா பேசுறாரு. அந்த போர்டு இருக்குதுல, அதுக்கு லெப்ட் சைடு திரும்பி ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் தெரியும். நேர முக்குல வந்து திரும்பி ரைட்ல திரும்புங்க. இப்படி விலாவாரி அடிக்கிறது. எங்க உட்கார்ந்து? பள்ளியாசல்ல உட்கார்ந்து. எல்லாமே ஹராம். தொழுகையாளிகளுக்கு இடையூறாகவோ ஓதக்கூடிய நபர்களுக்கு இடையூறாகவோ போன்ல பேசுறது ஹராம். நீங்க நினைக்கிறீங்க அது போன் சொல்லி இல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜிதில் சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்த ஒரு 2 பேர்களை பார்த்து வெளியிலிருந்து கல்ல தூக்கி எறினார். கல்ல தூக்கி எறிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் வர கல்ல தூக்கி எறிஞ்சது நாய் அடிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது. இது வேற. நம்மள்ட்ட விளக்கி சொல்லணும். எதுக்கு கல்ல தூக்கி எறிஞ்சாங்கன்னா இங்க வாங்கன்னு கூப்பிடுறது. இவங்களும் மஸ்ஜிதுக்குள்ள போய் ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அங்க இன்னும் சத்தம் அதிகமாகும். அதனால கல்ல எறிஞ்சு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித். நீங்கள் இருவரும் வெளியூர்காரர்களாக இருக்கின்றீர்கள். எனவே நான் உங்களை சும்மா விடுறேன். இல்லைன்னா அடிச்சு பிடர் எடுத்துருவேன். உமர் ரலியல்லாஹு ஏற்கனவே அதுதான். கையில எப்பவுமே ஒரு கம்பு இருக்கும். இல்லைன்னா போட்டு சாத்திடுவேன் சார். இனிமேல் பள்ளியாசல்ல சத்தம் போடுற வேலை வச்சுக்க. அப்ப ஏன் அஜித் நீங்க பயன் பண்றீங்களோ சத்தமா? இது பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, பிறருக்கு உபதேசிப்பதற்காக வேண்டி இங்கு சொல்வதும் தாலீம் படிக்கிறாங்க. பிறருக்கு எடுத்து சொல்றது, பயான் நடக்குது, பிறருக்கு எடுத்து சொல்வது, இவைகளுக்கு மஸ்ஜிதில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து لا يجوز استعماله في المسجد لأمور دنيوية وبخاصة البيع والشراء. உலகாதாய விஷயங்களை பேசுவது அறவே மஸ்ஜிதில் தடை. குறிப்பாக வியாபார விஷயங்கள். ஹலோ சரி ஒரு 2 பீஸ் அனுப்பி விட்டுருங்க, போச்சு, நன்மை பூரா போச்சு. நீங்க 2 வரதான் சொன்னீங்க, 2 பீஸ் அனுப்பி விட்டுருங்க, போச்சு. குறிப்பாக வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்வது எந்த அளவிற்கு என்றால் இஅ்திகாஃப் இருக்கும்போது கூட அதுல கவனமா இருக்கு. இஅ்திகாஃப் இருக்கும்போது கூட கவனமா இருக்குன்னா அதுல முழுசா அங்கேயே இருக்கிறாரு. இது அப்படி கிடையாது. நீங்க எந்திரிச்சு வெளியில போய் பேசலாம், அல்லது வேறு நேரங்களில் இதை செய்து கொள்ளலாம். ரொம்ப நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்படுமானால் அந்த நேரத்தில் மஸ்ஜிதில் இருந்து வெளியே போய் பேசிக்கொள்ளலாம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபைகளில் நீங்கள் உட்கார்ந்தால் அதனுடைய மதிப்பை காப்பாற்றுங்கள். மஸ்ஜிதில் உள்ள செல்போனை பத்தி சொல்லணும்னா நிறைய மேட்டர் இருக்குது. நான் இப்ப அதையெல்லாம் சொல்லல. ஏன்னா செல்போனுடைய முழு சட்டங்களும் உங்களுக்கு ஓரளவிற்கு தெரிந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கடகடான்னு போயிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இந்த செல்போனும் மஸ்ஜிதும் அப்படின்னு ஒரு தனி நாடகமே நடத்தலாம். அவ்வளவு வேலை செய்றாங்க. இங்க வந்து மெசேஜ் வரைக்கும் இங்க உட்கார்ந்தா அத்தையாத்து முடிஞ்சோட மெசேஜ் அனுப்புறான். அத்தையாத்து முடிஞ்சோட என்னப்பா மெசேஜ்? அது தொழுக முடிஞ்ச உடனே அடுத்து என்ன மிஸ் கால் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்கு, முடிஞ்சதா? அந்த 2 ரக்காத்தை ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துல தொழுறத அரை நிமிஷத்துல தொழுது முடிச்சிருவான். என்ன செய்யணும் உடனே? ஆமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உடனே பதில் சொல்லணும். அதுக்காக உடனே எடுத்துக்கணும். ஒரு சபையில பேசிட்டு இருக்காங்க, சபையில நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், நமக்கு போன் வருது. எல்லாரும் நம்மளை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது நம்ம சம்பந்தமா பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு போன் வந்தோடனே சொல்லுங்க, எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கோம். எல்லாருக்கும் இன்சல்ட் ஆகி இந்த வேலையை செய்யக்கூடாது. போன் வந்துச்சா ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா, கொஞ்சம் வெளியில போய் பேசிட்டு வந்துடவா, ஏதாவது இந்த சொற்களை பயன்படுத்தி அவர்களிடத்தில் அனுமதி வாங்கிவிட்டுத்தான் அந்த பேச்சை நம்ம ஆரம்பிக்கணும். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட நேரங்களில் பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லது. சபைகள்ல மற்றவர்களுடைய கண்ணியம் குலையக்கூடிய அளவிற்கு இந்த செயலை செய்யக்கூடாது. அடுத்து தேவையில்லாம வளவளன்னு பேசுறது போன்ல. போனுக்கு இப்ப என்ன போட்டிருக்கான், என்னது பேசுங்க பேசுங்க
பேசிக்கிட்டே இருங்க, செத்து போவான். பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் விடுவான். இவன் போட்டான்னு சொல்லி அந்த ஸ்கீமை வாங்கி வச்சுக்கிட்டு பேசணும் தீரவே மாட்டேங்க. பேசு பேசு பேசுன்னு கண்ட இந்த பொம்பளைங்க இதுல செய்யற கூட்டு இருக்கு பாருங்க. இந்நாள் இல்லாத நேரம் கொஞ்ச நேரம் நீங்க அந்த பஜார்லயோ அல்லது வீதிகள்லயோ போய் நில்லுங்க, இல்லைன்னா ரெண்டு காதலையும் போக மாட்டேங்கிட்டு பேசாம யாருமே போக மாட்டேங்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்து ஆரம்பிக்கிற பேச்சு திரும்பி ஆபீஸுக்குள்ள போகும் பொழுதோ அலுவலகத்துக்குள்ள போகும் பொழுதோ அல்லது வீட்டுக்குள்ள போகும்போதோ தான் நிக்குதே தவிர சும்மா எவனுமே நடக்க மாட்டேங்கிறான். எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. உலகத்துல எப்படி பேசாம இருந்தாங்கன்னு தெரியல இவ்வளவு நாள். என்ன பேசுவாங்க? நீ என்ன குழம்பு வச்ச, நீ ரசம் வச்சியா? பெண்கள் வீட்டுல போன போட்டுக்கிட்டு அவர் வந்தாரா நீ எதுக்கு கேட்கிற? பேசணும்னா பேசி, இல்லைன்னா விட்டுரு. அவர் வந்தாரான்னு கேட்டுட்டு பேசினாலே விவகாரம்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு சொல்ல போகுது. இது எதுக்கு அந்த கேள்வி? நல்ல உங்களுக்கு இடையில் நல்ல நட்பு இருந்தால் ஒழுங்கா பேசிட்டு வச்சிட வேண்டியதானே. அவர் வந்தாரான்னு கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்க பெரும்பாலான பிரச்சனைகள் செல்போனாலதான் வருது. ரெண்டாவது, நம்ம நேரமும் பாழாகும், அவர் நேரமும் பாழாகும். அதை விட முக்கியமாக நம்முடைய உடலுக்கு இது பயங்கரமான கெடுதி. எந்த அளவிற்கு ஆய்வுகள் சொல்லுது அப்படின்னா, 2 செல்போன்களிலே பேசிக்கொண்டு நடுவில் ஒரு முட்டையை வச்சா 1 மணி நேரத்தில் அது வெந்துடும். அவ்வளவு கதிர்வீச்சு அபாயகரமானதா. 95% செல் அழைப்புகள் அனாவசியமா தான் வரும். நியூ ஜெர்சியில தகவல் தொடர்புத்துறை பேராசிரியர் ரவான்கிறவரு இதை எடுத்து சொல்றாரு. அதனால எந்த அளவிற்கு ரொம்ப சுருக்கமா நம்ம பேசிடலாமா? உதாரணமாக 5 நிமிடத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களை 2 நிமிடமாக குறைச்சிடலாம். 15 நிமிடத்தில் பேசக்கூடியவற்றை 5 நிமிடமாக குறைச்சிடலாம். இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாஸன், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே 3 விஷயங்களை வெறுக்கின்றான். கீல வகால வஇதாஅத்தில் மால் வகத்ரத்தி சுஆல். அங்க பேசுறது இங்க பேசுறது இதெல்லாம் பேசுறது, அவன் சொன்னா இவன் சொன்னா சொல்றது, பணத்தை விரயமாக்குவது, அதிகமாக கேள்வி கேட்பது, இவை அனைத்தையும் முற்றிலுமாக நாம் தவிர்த்து விட வேண்டும். அடுத்து செல்போன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா, தெரியாம ரெக்கார்ட் பண்ண. அவர் பேசுறது என்ன செய்யுது? ரெக்கார்ட் பண்ண. இப்ப அதுக்குள்ள ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சுல்ல, தொழில்நுட்பங்கள்லாம், டெக்னாலஜி வந்துருச்சு. ஒருத்தர் போன் பண்ணாலே இந்த போனை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடனே கேட்கும், ரெக்கார்ட் அப்படின்னு கேட்கும். அந்த பட்டன் தட்டிட்டீங்கன்னா ரெக்கார்ட். இது ரொம்ப பெரிய அசிங்கமான ஒரு செயல். பிறருக்கு தெரியாமல் அவ்வாறு ரெக்கார்ட் செய்யறது தப்பு. மற்றவர்களுக்கு கேட்கும்படி பிறர் பேசக்கூடிய பேச்சுக்களை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறது. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறத சொல்லணும்னா அது ஒரு கோல் மூட்டுறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் சொல்றதுனால ஷரியத் சட்டமே அந்த கோல் மூட்டுறது. இது என்ன செய்யறது? அவன் சொல்றான் கேளு. ஒரு சமயம் அவர் ஏதாவது தப்பு தப்பா பேசிட்டான்னா என்ன ஆகும்? இங்க கேட்கிறான். அவருக்கு மேல எவ்வளவு எரிச்சல் வரும். இவர் இப்படி இந்த போன்ல பேசுறாருங்கிறத, இந்த போனை யார் பயன்படுத்துறாரோ அவர் சொல்ல மாட்டாரு, அவர் பேசாம இருந்துருவாரு. மீண்டும் அப்படி பேசியவருக்கும் இவருக்கு மத்தியில் சந்திப்பு நடைபெறும் பொழுது பேசினவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்ம பேசுனது அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு சந்திப்பாரு. வாங்க வாங்க, நம்மள்ட்ட தான் முனாபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்களா, வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா, இவன் ராஸ்கல் என்ன திட்டிட்டு என்ன மாதிரி என்று பேசுறான் பாரு. இவரும் காட்டிக்கிற மாட்டாரு. ஏன்னா இன்னால்தான் லவுட் ஸ்பீக்கர் போட்டு என்ன பேசினாருன்னு சொல்லக்கூடாது, அதையும் காட்டிக்கிற மாட்டாரு. முதல் தடவை சந்திக்கும் போது இப்படி இருக்கும், அடுத்த தடவை இன்னும் டீப்பா இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்தினார்னு வைங்க. கள்ள ராஸ்கல், அன்னைக்கு நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இன்னைக்கு என்னவோ பெரிய இது மாதிரி நீ நடிக்கிற, என்ன வந்துறீங்களா? இந்த பகைமை வந்து டெவலப் ஆகும், டெவலப் ஆகி சண்டாகும். இது இப்படிதான் கோல் மூட்டுறது, 2 பேருக்கு மத்தியில ஃபசாத உண்டு பண்றதுதான் இது. அதனால இந்த லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறது இருக்கு பாருங்க, ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அமானிதத்தை பாதுகாப்பது மிக அவசியம்.
எது பேசப்படுகிறதோ அது அமானிதம், அவைகளை பாதுகாக்க வேண்டும். யார் அவ்வாறு பாதுகாக்கவில்லையோ அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல நேரிடும். ரெக்கார்ட் பண்றது சில பேர் வெளியில போட்டு காட்டும். இது பாரு எப்படி பேசிருக்காரு. இது என்ன செய்யறது? இது இவருடைய மானத்தை பங்கப்படுத்துவது, இவருக்கு மோசடி செய்வது. இந்த ரெண்டு செயலையும் எப்போதுமே செய்யாது. நல்ல பேச்சுக்களாக இருந்தால் கூட நீங்க லவுட் ஸ்பீக்கர் போடாது, தேவையில்லை. சாதாரணமாக போன்ல பேசும் பொழுது எப்படி ஒரு மனிதர் பேசுவார் என்றால், நாம் பேசும் பேச்சை எதிரில் இருப்பவர் அவர் மட்டும்தான் கேட்கின்றார் அப்படிங்கிற நிலைமையில தான் பேசுவார். கொஞ்சம் சுதாரிப்புள்ளவங்களுக்கு தான் தெரியும் தலைவர் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறாரு அப்படிங்கிறது. என்ன அது பேசுறதே திரும்பி நம்மளுக்கு கேட்கும். ஏன்னா அந்த ஸ்பீக்கரை திரும்பி கத்தும் போது அது அந்த பக்கம் உள்ள மைக்ல இருந்து நம்ம காதுக்கு திரும்பி வரும். அப்ப உடனே தெரிஞ்சுக்கலாம் என்ன செய்றாரு. அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணும் பொழுது சில நேரங்களில் ஒரு சின்ன சவுண்ட் வரும், பீப் பண்ணு. ஒரு முதல்ல அடிச்சுட்டு டக்குன்னு அந்த பட்டன் அழுத்தும் போது பீப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அப்ப புரிஞ்சுக்கலாம் இவர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு என்ன செய்யறது. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இவர் என்ன செய்றாரு, ரெக்கார்ட் பண்றாரு. இந்த ரெண்டு நேரத்திலையும் முதல்ல நீங்க பேசாதீங்க, உங்களால முடிஞ்சா அவர்கிட்ட சொல்லுங்க, எந்த அளவா அந்த மாதிரி பண்ற, ஏன் இப்படி மோசடி செய்யற, எதுக்கு ரெக்கார்ட் பண்ற. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதுனால கவர்மெண்டே கலைஞ்சிரும் போல் இருக்கு, அந்த மாதிரி சட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அரசாங்க ரீதியாக ரெக்கார்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன தனி மனிதர்களிடத்தில் இந்த செயலை செய்வது இருக்கின்றதே, அவருடைய அனுமதி பெறாமல் பதிவு செய்வது இல்ல, அப்படி லவுட் ஸ்பீக்கர் போட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நேரத்தில் சொல்லிட வேண்டியது, இந்த பாருங்க நான் இப்ப லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், இதுல சொல்லுங்க. ஏதாவது ஒரு மசாலா கேட்கறாங்க, சில நேரங்கள்ல அந்த மாதிரி கேட்பாங்க, ஒரு மசாலா கேட்பாங்க. அப்படி மசாலாவுக்கு பதில் சொல்லும் பொழுது அவர் எதிர்முனையில் இருக்கிற சொல்லணும், நீங்க பதில் சொல்லுங்க, நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், அதுல நீங்க பதில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்திய அரசு குறிப்பாக முஸ்லிம்களுடைய செல்போன்களை அதிகமாக பதிவு செய்கிறது, ரொம்ப பதிவு பண்ணுது. பாராளுமன்றத்தில் இது பற்றி விவாதம் நடந்தது. இஸ்லாமிய அமைப்புகள் மிக கடினமாக அதை கண்டித்தது. அதற்கு பிறகும் அரசு அந்த மாதிரி செய்யாம இல்ல, செய்யதான் செய்து கவனமாக இருக்கணும். அடுத்தது செல்போன்ல கேமராக்களை பயன்படுத்துறது. இத பத்தி நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. பொது இடங்கள், தனி இடங்கள், அத்தனை இடங்களிலும் பெண்களினுடைய கண்ணியம் கௌரவங்களை குலைக்கும் வகையில் படம் எடுப்பது, நம்ம போட்டோ எடுத்து நம்ம போன்ல வச்சுக்கிறது, நம்ம குடும்பத்தோட என்ன தேவை இருக்கு? என்னவோ அவருக்கு பார்க்கும்போது ஞாபகம் வரும், அப்படியே நடந்துட்டாலும் அங்க போய் கேட்டால தெரியும். அவ்வளவு அன்பா இருக்காரா? அன்பா இருக்காருன்னா செயல காமிச்சுக்கோ. போட்டோ எடுத்து அது அந்த டிஸ்பிளேல வச்சுக்கிறது, ஸ்கிரீன் சேவர்ல வச்சுக்கிறது. அந்த போன் அடிக்கும் பொழுது அடுத்தவர்கள் நம்முடைய வீட்டு பெண்களை பார்ப்பார்கள். நம்ம மனைவியை அடுத்தவர் பார்க்கணுமா? இது ரோஷம் கிட்ட செயல் இல்லையா? எவ்வளவு தூரம் அந்த ஆணுக்கு மானம் இல்லைங்கிறத காட்டும். இன்னும் சொல்ல போனால் ஷரியத்தும் அதை தடை செய்கிறது. ஒரு சமயம் அந்த போன் தொலைஞ்சிருச்சு, யார்ட்டையாவது கிடைச்சிருச்சு, அவர் அதை துஷ்பிரயோகம் செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல செய்தி அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, தவறான மெசேஜ்கள் அனுப்புறது, ரொம்ப அசிங்கமான ஆபாசமான, இது எல்லாமே ஹராம். அதெல்லாம் நம்ம சும்மா செல்போன்ல செய்யறோம், அதுக்கு சரியத்துக்கும் சம்பந்தம் இல்ல, மார்க்க இதுல எல்லாம் வராது, எல்லாத்துலயும் வரும். பாவா எல்லாத்துக்கும் நாளை கேள்வி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குதா? அடுத்தவங்க செல்போனை வாங்கி நோன்ற, இது மாபெரும் குற்றம். அவர் எதை வேணாலும் வச்சிருக்கலாம், அதுல தன்னுடைய வீட்டினுடைய படங்களை வச்சிருக்கலாம், முக்கியமான சில செய்திகளை வச்சிருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சிருக்கலாம். இதெல்லாம் நோண்டி தெரிகிறது. அவர் இல்லாத போது அந்த செல்போனை எடுக்கிறது, எடுத்து அதை பார்க்கிறது. சும்மா அவர் வச்சிருப்போன செல்போனை தானே எடுக்கிறோம். அவர் அனுமதி இல்லாமல் அவருடைய செல்போனை தொடர்றது முற்றிலுமாக ஹராம். அதிலேயும் உள்ள செய்திகளை எடுக்கிறது. லா யஹில்லு லிமுஸ்லிமின் அய்யுரபிஅ முஸ்லிமன், மற்றவரை பீதிக்குள்ளாக்கக்கூடிய, மற்றவரை தவறான சிந்தனைக்கு உள்ளாக்கக்கூடிய செயலை செய்வது எந்த முஸ்லிமிற்கும் ஹலால் அல்ல. அதே மாதிரி மார்க்கம் தொடர்புடைய பிரச்சனைகள் இருக்குது பாருங்க, அது பற்றி பேசும் பொழுது உண்மை தன்மை தெரியாமல் பேசக்கூடாது. பொதுவாக போன்ல பேசி மார்க்கத்தினுடைய பிரச்சனைகளை தெளிவு பண்ண முடியாது. சில நேரங்களில் தப்பா போயிடும். ஒருத்தர் திடீர்னு கேட்பாரு, நான்
3 தடவை தலாக் விட்டுட்டாங்க, திரும்பி சேர முடியுமா? எங்க உட்கார்ந்து கேட்பாரு சில நேரங்கள் அப்படின்னா, மஜ்லிஸ் இருக்கும். மஜ்லிஸ் அதாவது ஒரு பஞ்சாயத்து, அந்த ஊருடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு கேட்பார் நம்மள்ட்ட, மார்க்க சட்டம் என்ன, 3 தலாக் விட்டுட்டா சேர முடியாது, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னால நிறைய மேட்டர் அங்க நடந்திருக்கும். வாழும் போதெல்லாம் ஒழுங்கா வாழ்ந்திருக்க மாட்டான், தலாக்குல மட்டும் சரியத்தை கொண்டு வருவோம். ஹஜ்ரத் சொன்னார் பாத்தீங்களா, உடனே இவருக்கு சரியத்துக்கு சம்பந்தமே இருக்காது, என்ன செய்தானே தெரியாது. ஆனா உடனே லவுட் ஸ்பீக்கர், நீங்களா கேட்டீங்கல்ல, ஹஜ்ரத் என்ன சொன்னாரு, திரும்பி சேர முடியாது. கல்யாணம் முடியும் போதுல என்ன கேட்டிருக்கணும், நீ தலாக் விடும்போது கேட்கிற, நல்ல விஷயங்களுக்காக வேண்டிய. அதனால மார்க்கம் தொடர்பான பிரச்சனைகளை நாம் பேசும் பொழுதும், அதை செல்போன்ல அதை பற்றிய உரையாடலின் பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக வேண்டி போனோம், இதெல்லாம் மாணவத்தில் கட்டுப்பட்டது. ஒரு சாம்சங் நோட் வச்சிருக்கார், இவர் ஆப்பிள் போன் வச்சிருக்கார். அதனால அவர் பெரிய ஆளு, அவர் ரொம்ப இது உள்ளவர். இதுக்காக வேண்டி என்ன செய்வார்னா, இவர் போன் எடுத்து அப்படி முன்னால வச்சுக்காரு, ஏன்டா இந்த போன் இருக்கு. இது என்னது, இதுவும் பெருமை அடிக்கிறதும் ஒண்ணுதான். இதான் பெருமை அடிக்கிறது. யார் பெருமை அடிக்கின்றார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ்வுடன் அவர்கள் சண்டையிடுவார். அந்த சண்டையில் அல்லாஹ் தான் ஜெயிக்கும், இவன் ஜெயிக்க முடியாது. பெருமைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய செயல்களை ரப்புல் ஆலமீன் வெறுக்கின்றார். தன்னை முக்கியமான ஆளுன்னு காட்டுறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட செயல்களை செய்வது அது மிகவும் கஷ்டமான, மிகவும் பாரதூரமான, மிக தவறான ஒரு விஷயம். தன்னுடைய செல்போனை பார்த்து பிறரை இழுக்க வேண்டும், இது இருக்குத, இது ஷரியத்தினுடைய ரீதியில இந்த மனிதன் பெருமையினுடைய ஆடைகளை அணிந்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸோடு அது ஒத்து போகிறது. அதே போல அந்த மாதிரி ஒரு சமயம் எல்லா இப்ப ஒரு இங்க வச்சிருந்தோம்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு முன்னால இருக்கிறவருக்கு தெரியும், அவ்வளவுதான். இவ்வளவு மஜ்லிஸுக்கு காட்டணும் அப்படின்னா அந்த போன் எடுத்துட்டு அப்படியே அலப்பற பண்ணுவோம். சொல்லுங்க என்ன, இவரு இவ்வளவு பெரிய போன் வச்சிருக்கிறாரோ அதை எல்லாரும் பார்க்கணும். இது எல்லாம் உங்களுக்கு சாதாரண செயலாக தெரிகிறது. ஆனால் முற்றிலுமாக மார்க்கம் நமக்கு தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொன்ன செயல்கள் இவைகளிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதனுடைய பயன்பாடுகளை ஆக கடைசியா உங்ககிட்ட ரொம்ப லேசா சொல்றதா இருந்தா, சாதாரண இந்த பாருங்க, ரொம்ப நல்ல போன், என்ன தேவை, போன்ல என்ன பேசணுமோ அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது வாங்கி வச்சுக்கலாம். ப்ளூடூத் வேணும், அப்புறம் இங்க இருந்து எம்எம்எஸ் அனுப்புறதுக்கு வேணும், அதுல இருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும், எல்லாம் 16,000 ரூபாய், 20,000 ரூபாய், 35,000 ரூபாய், 40,000 ரூபாய்க்கு செல்போனை வாங்கி முருகா இருக்கு. அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னே தெரியாது, என்ன செய்யறதுன்னே தெரியாது அவனுக்கு. அதை வச்சுக்கிட்டு குரங்கு கையில வச்சிருந்த மாதிரி இப்படி 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 வச்சுக்கிட்டு இருப்பான், ஒண்ணும் தெரியாது. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த இதை மட்டும் எப்படி செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க, அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். அது என்ன ஸ்வைப் பண்றதா இருந்தா அப்படி பண்ணி பேசுறது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுக்கு அதுல எந்த யூசேஜும் இவருக்கு தெரியாது. ஒரு சமயம் அதனுடைய பயன்பாடுகள் இவருக்கு தெரிவதாக இருந்து அது அவருக்கு அவசியமானதாக இருந்தால் அதை வாங்கிக் கொள்வதில் தவறில்லை, அதுல பெருமையும் வராது. இது என்னுடைய அவசிய தேவை, எனவே நான் வைத்திருக்கின்றேன், எனக்கு அதுல தேவைப்படுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள் தேவை, ஒரு வியாபாரம் செய்யணும், யாருக்காவது அந்த மாதிரி மெசேஜ்கள் அனுப்பணும், அந்த சமயங்களில் தேவையாக இருந்தால் செய்யலாம். இல்லை என்றால் இதை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. இன்னும் சொல்ல போனால் இதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் உங்களை அது பராமுகமாக்கிவிடும். தொழுகை முடிஞ்ச உடனேயே சில பேர் எப்படா போன் பண்றதுன்னு போறோம். தொழுகைக்கு வர்றதே ரொம்ப அபூர்வம், வந்ததற்கு பிறகு அதை கெடுப்பதில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. இந்த செயல்பாடுகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லா நேரங்களிலையும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. எனவே இதுக்காக வேண்டி ஒரு ஜும்மாவை பயன்படுத்தி செல்போனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஷரியத்தினுடைய முறையில் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். இதற்கு மேலாக ஆபாச படங்கள் பார்ப்பது, அசிங்கமானவைகளை போட்டோ எடுப்பது, அதை கண்டு ரசித்துக் கொண்டிருப்பது, அடிக்கடி அதை நோண்டிக் கொண்டிருப்பது, இவைகளெல்லாம் ஜும்மாவில் சொல்லக்கூடிய செயலே அல்ல.
அது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையையும் தீனையும் பாழாக்கக்கூடியது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதிலிருந்து நம்மை முற்றிலும் தவிர்ந்திருக்க செய்து அல்லாஹ்விற்கு உகந்த வழியில் வாழச் செய்து அருள் புரிவானாக. ஒரு சிறிய அப்பீல்.